வணக்கம் உறவுகளே. நான் இன்றைக்கு வழிகாட்டி பாம்பாட்டி அந்த அந்தோனியார் கோவிலுக்கு போகிற வழியில் கீரதி தரப்பட்டுள்ளது. அந்த காணொளியிலே பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் கோயில் என்று சொல்லி முழங்காவில் கிட்ட இருக்கான். அது பார்க்க போகிறதுக்கு வந்து நாங்கள் அதோட இந்த கீரதி பாலத்தில் ஒரு காட்சியை கண்டாப்புல நிப்பாட்டி இந்த மக்களின் காணொலி எடுக்கிறோம். நீங்க பக்தர்களும் அந்த சரியான காணொலி என்ன அழகா இருக்கு. ஒரு கடற்கரையோட அந்த கோயில் மாதிரி செய்து விட்டுருக்காங்க. தரப்பட்டுள்ளது. இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்துருங்களா. அந்த கோயில்கிட்ட வரலாறு முழுக்க அறிவிங்க. அந்த கோயில் சிறப்பான கோயில், அதில் சரியான புதுமைகள் இருக்குது. அந்த புதுமைகளை பார்க்கணும்னா இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்து முடிச்சுட்டு இந்த காணொலியை வேணும்னு தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மயிலெல்லாம் வச்சு கதிரையிலேருந்து சாப்பிட்றதுக்கு எல்லாம் செய்து வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த இடம் வந்து நல்ல காத்தோட்டமாகவும் நல்ல ஒரு சுவாரமான இடமாக தெரியுன்றது பாருங்கள். ப்ராப்ளம் தொழில் செய்கிறாக்களோ தெரியல. அண்ணா எதால கொண்டு வர நீங்கள் எவ்வளோ எடுக்கல? நீங்கள் ஒரு ஆளுக்கு 500 ரூபா. 3 கிலோமீட்டர் இருக்கா? இல்லைங்க பாப்பா, இந்த நண்பன்கிட்ட கேட்டு பார்ப்போம். ஓமண்டாக வரேண்ணா. இதில் என்ன விசேஷம் பண்ண? என்ன விசேஷம் இருக்கு இங்கே? இதா பெரிய பாலமா? இது கேரதி பாலம் மண்டல சொல்கிறேன்னு. இது கேரதி பாலத்தினா சங்குபுட். கேரதி வந்து இடத்தை சொல்கிறதா? கனகாலமாக இந்த தொழில் செய்கிறீங்களான்னு? தம்பி, கனகாலமாக செய்கிறீங்களா? 4 மாதம். எப்படி டூரிஸ்ட் வருதா? நல்ல விஷயம். உங்களை யூடியூப்பில் போடுவோமா? பாருங்க, யூடியூப் சேனலில் வரும். சரியா? வருவா மொத்த காட்டுங்க. சரி, இந்த நண்பர்கிட்ட கேட்குறான்னு வந்தால் இதுக்கு அனுப்பிங்க. என்ன கேட்டு பார்க்குறான், அவன் வந்தான் பாருங்க, பிரச்சனை இல்லையா? ஓகே, நன்றி. என்ன எங்கால இதுதான் கேரதி பாலம். பாருங்க, இங்கே வேலை செய்கிற ஆக்கள் இந்த போட்டில் ஏறி இந்த பாலத்தை சுற்றி 3 கிலோமீட்டர் காட்டுறதுக்கு ஒரு ஆளுக்கு 500 ரூபா. இங்கே இலங்கை காசு 500 ரூபா எடுக்கிறாங்க. 3 கிலோமீட்டருக்கு இவரோட போட்டில் ஏறி சுற்றி காட்டுறதுக்கு இந்த போட்டில் ஏறி 3 கிலோமீட்டர் எங்களை சுற்றி காட்டுறதுக்கு 500 ரூபா இருக்கின்றார்கள். நல்ல சீப்பாக இருக்குது. நாங்கள் இங்கேருந்து சும்மா ஏறி போய் வரலாம். யாரும் பயணம் செய்யலாம், யாரும் வந்து போகலாம். பாருங்கள், இந்த போட்லேருந்து ஏறி போகிறதுக்கு 500 ரூபா இருக்கிறாங்க. 3 கிலோமீட்டர் பயணம் செய்கிறதுக்கு இந்த கேரதி பாலத்தை சுற்றி காட்டி வர்றதுக்கு. நாங்கள் பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் கோயிலுக்கு போகிற வழியில் இந்த கேரதி பாலத்தை பார்த்தா கூட இந்த காணொலி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அழகான இடம் பண்ணுறபடியே அதை பார்த்துட்டு இருக்கோம். பாருங்கள், நீங்கள் பார்த்து இதை ரசிக்கணுமெண்டு. இலங்கையிலே எவ்வளோ அழகான தீவுகள், அழகான இடங்கள் இருக்குது. நாங்கள் இதில் வந்து பார்க்குறதுக்காகத்தான் இந்த மக்கள் வந்து பார்க்கலாம். பார்த்தா இருக்குது.
அங்கிட்ட இந்த பாலம் போது பாருங்களா, இருந்து அங்கிட்ட இந்த பாலம் போய்க்கலாம். Dolphin. வேற போட்ல போயிட்டு வருவோமா? இதை கனகாலமாக வச்சுக்கிறீங்களா இந்த கடை? 4 மாதமா? எப்படி வியாபாரம் போகுதுங்க? என்ன வடையும் இது இருந்தாலும் விற்கிற சாப்பாடெல்லாம் விற்கிறீங்களா? ஜூஸ் இருக்குது, டீலாம் இருக்கா? நல்ல விஷயம். என்ன இதில் நல்ல இடம் தான். இல்லை சாப்பாடும் கொடுக்கலாமே இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க. என்ன சரி சரி, வீடியோவுக்கு நீங்கள் முகம் காட்டாது. நல்ல நல்ல விஷயம். இது என்ன செய்கிறீங்க? இது சோளம் வைக்கிறீங்களா? நல்ல விஷயம். அவிச்சா இருக்கா? நாங்கள் விரைக்கு வந்துடுவோமா? நன்றி. என்ன ஓகே. ஆமாம், சோளம் தண்ணி தான் வச்சுருக்கிறீங்க. என்ன சரி சரி சரிங்களா? ஓகே. நாங்கள் வந்த இந்த நண்பன் கார் நாங்கள் போகிற இடம் வந்து பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் கோவிலுக்கு போய்கொண்டிருக்கோம். போகிற வழியிலே இது எடுக்கப்பட்ட காணொளி கொண்டு நாங்கள் கீரதீவு பாலம் என்று சொல்லப்பட்ட இடம். இந்த நண்பன் கார் பென்ஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் இதில் வந்தால் இந்த காரில் வந்தால் நாங்கள் இப்போ பாம்பு வழிகாட்டி அந்தோனியா கோயிலுக்கு போய்கொண்டிருக்கோம். இந்த டைமில் இந்த காணொலி இதில் அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த கீரதீவு பாலத்தில் இந்த காட்சி எடுக்கிறதுக்கான நாங்கள் எடுத்து மிச்சத்தை அங்கால போய் அந்த பாம்பு வழிகாட்டி அந்தோனியா கோயிலில் எடுக்கப்படும். ஓகே உறவுகளே, நன்றி. அடுத்த மீண்டும் தொடரும் பாருங்கள்.
வணக்கம் ராகுலே, பாரிஸ் சந்திரன் பேசுகிறேன். இன்றைய காணொளி நாங்கள் பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் கோயிலுக்கு போனோம். அந்த காணொளி உங்களுக்கு முழுமையாக தரப்பட்டுள்ளது. அந்த காணொளியிலே அங்கத்திய பங்கு தந்தை முழு அந்த வரலாறு முழுக்க சொல்லப்பட்டிருக்கின்றது. அத்துடன் அங்கத்திய ஊர் மக்களின் பக்தர்களும் அந்த சரியான அங்கத்திய அந்த கோயிலுடைய விளக்கம் தெளிவாக தரப்பட்டுள்ளது. இந்த காணொளியை நீங்கள் முழுமையாக பார்த்துருங்களா. அந்த கோயிலுடைய வரலாறு முழுக்க அறிவிங்க. அந்த கோயில் சிறப்பான கோயில், அதில் சரியான புதுமைகள் இருக்குது. அந்த புதுமைகளை பார்க்கணுமுன்னா இந்த காணொளியை நீங்கள் தொடர்ந்து முழுமையாக பார்த்து முடிச்சுட்டு இந்த காணொலியை நீங்கள் மற்றவருக்கும் பகிர்ந்து கொள்ள வேணும் என்று தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் முன் வாசலில் நிற்கிறோம். உள்ளே போகையில் முன்னுக்கு இந்த உள்ளே போகிறதுக்கு முன்பக்க யார் உங்களை காட்டி கொண்டிருக்கோம். பாருங்கள், முன்னுக்கு கொண்டிருக்கோம்.
வணக்கம்ப்பா. வணக்கம். வணக்கம். இந்த இது பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் கோயில்னு சொல்லி அங்கே பால்ஸில் இருக்கே கேள்விப்பட்டேன். ஓகே. போன முறைக்கா வந்தேன்னா நான் இவ்வளோ செலம் இவ்வளவு கடவுள் இருக்கும்னு எனக்கு தெரியாது. இந்த முறை வரைக்கும் இவ்வளவு செலமும் இவ்வளவு பக்தர்கள் குறையாக இருக்கிறபடியா இதோட இந்த பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் கோயில்ற என்ன விசேஷமான இது இதை பற்றி கொஞ்சம் புலம்பெயர்ந்த மக்களுக்கு நீங்களோட விளக்கத்தை கொடுத்தீங்கன்னா அவர்கள் இங்கே வந்து போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் பெறும். அதுக்காக உங்களோட ஓகே. வணக்கம். நான் ஃபாதர் லோரன்ஸ். நான் தான் இந்த சிப்பியாறு புனித அந்தோனியார் திருத்தலத்தினுடைய பரிபாலராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக இந்த ஆலயம் வந்து ஒரு பழமையான ஆலயம். கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு மேற்பட்ட ஆலயம் இந்த இடத்திலே அமைந்திருக்கின்றது. சிறப்பாக இது நாங்கள் தற்பொழுது இப்போ நான் இருக்கிற ஆலயம் வந்து புதிதாக கட்டப்பட்ட ஆலயம். காட்டுக்குள்ள இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் காட்டுக்குள்ள ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயம் தான் பழமையான ஆலயமாக இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 900 ஆண்டு பகுதிகளில் 900 அந்த காலப்பகுதிகளில் 900க்கு புறவு அந்த காலப்பகுதிகளில் இந்த பின்னுக்கு ஃபார்முகள், அதாவது விவசாய ஃபார்முகள் செய்து பல மக்கள் ஃபார்முகள் செய்திருக்கிறாங்க. அந்த ஃபார்மில் அவர்கள் செய்யக்குள்ள அவர்களுக்கு அந்தோனியாரில் நம்பிக்கை இருக்கிறது. அந்த அந்தோனியாருடைய ஒரு சிறிய சுரூபத்தை வச்சு அவர்கள் நாளாந்தம் வழிபட்டு வந்திருக்கிறார்கள். அந்த வழிபட்டு வந்த வேளையில் அவருடைய அந்த ஃபார்மில் இருந்த அந்த ஓனருடைய மகன் தொலைந்து விட்டான். அப்போ தொலைந்த வேளையில் அவர்கள் 2-3 நாள் தேடின பிறகு அந்த மகனை அந்த பட்டியடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்பொழுதுதான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இப்படி ஒரு இந்த சுரூபத்தில் இருக்கிற ஒரு ஐயா தான் என்னை கொண்டே எல்லாம் கொண்டு வந்து இங்கே விட்டிருக்கிறார். அப்போ அதுதான் நான் கொஞ்சம் கண்டுபிடிக்கப்பட்டேன்னு சொல்லி அந்த புதுமையை சொல்லியிருக்கிறார்கள். அதிலிருந்து அவர்கள் நிறைய பக்திகள், அப்போ அங்கே வந்து வேலை செய்கிறவர்களும் நிறைய பக்தியாக அந்த விடயங்களை நாளாந்தம் மண்டாடி வந்திருக்கிறார்கள். காலப்போக்கில் இது வந்து பிரச்சனைகள் காரணமாக அந்த இடத்துக்கு யாரும் போகிறதில்லை. அதற்கு முன்னர் இந்த இடத்துல வார யாழ்ப்பாணம் மன்னார் பஸ்ஸோடைக்குள்ள இறங்குறவர்கள் பாம்பட்டி, அதாவது அந்த ஃபார்முக்கு பக்கத்தில் இருக்க பட்டிக்கு நாங்கள் போகணும். அப்போ அவர்கள் இறங்கக்குள்ள பாம்பட்டி இறக்கம், பாம்பட்டி இறக்கம் தான் வந்து இறங்குனது. அப்போ அந்த ஆலயம் வந்து பல காலமாக அப்படி பிரச்சனைகளால் உள்ள கிடக்கப்பட்டபடியால அதுல ஒரு புத்து மலர்ந்தது. அப்போ அது பாம்பாட்டியாக மாற்றப்பட்டுச்சு. அப்போ பாம்பட்டி அந்தோனியார் பாம்பாட்டி அந்தோனியாராக அதுக்கு பிறகு அது பின்னர் வழிகாட்டி, பாம்பு வழிகாட்டி என்று சொல்லி மாற்றப்பட்டது. அதுக்கு பின்னர் அந்த போர்க்கால பகுதிகளில் இங்கே இருக்கிற ஒரு சிற்றாலயம் உண்டு. சனங்கள் மண்டாடுறதுக்காக இந்த பாதைகளில் பயணம் செய்கிறாக்க மண்டாடுவதற்காக இங்கே ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. போர்கள்லாம் முடிந்த பின்னர் மீண்டும் பழையபடி யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னாரில் இருந்து அந்த பழைய மக்கள் பின் ஆலயத்திற்கு இந்த காட்டுப்பகுதியூடாக வழிபாடுவதற்காக நாளாந்தம் தங்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களை செய்வதற்காக போருவதற்கு இருந்தார்கள். அதனால தொடர்ச்சியாக மக்கள் சிறப்பாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், நோயினால் துன்பப்படுகிறவர்களுக்கு நல்ல ஆரோக்கியமான வாழ்வு, கூடுதலாக வெளிநாட்டு பயணங்கள் நிறைய மக்களுக்கு இங்கே வந்து சரி வந்திருக்கு. நிறைய விசா கிடைச்சிருக்கு, நிறைய வெளிநாட்டு பயணங்கள் நிறைய சக்சஸ் அமைஞ்சிருக்கு. இவ்வாறான நிறைய புதுமைகள் இந்த இடத்துல நடக்கப்படுறபடினால ஏராளமான பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. இதனால் மன்னார் மறை மாவட்டம் கடந்த 6ஆம் மாதம் இதே ஒரு திருத்தலமாக தனியே பிரித்து இப்போ ஒரு திருத்தலமாக இயங்கி கொண்டிருக்கிறது. பல்வேறுபட்ட இப்போ இந்த ஆலயமும் கிட்டத்தட்ட நாங்கள் போன வருஷம் தான் இந்த ஆலயமும் புதிய ஆலயமும் திறந்து மக்களுடைய பாவனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நாளாந்தம் இருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான பக்தர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது ஆயிரக்கணக்கான 10,000 1 லட்சம் கணக்கான மக்கள் நாளாந்தம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் நிறைய புதுமைகளையும் அற்புதங்களையும் இந்த இடத்திலே அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். பெற்றுக்கொள்வதன் விளைவாக மதபேதமின்றி, அதாவது கத்தோலிக்கர்கள் மாத்திரமல்ல, ஏராளமான ஹிந்து மக்களும் இங்க வந்து வழிபட்டு செல்லுவதை செவ்வாய்க்கிழமைகள்ல ஏராளமான ஹிந்து மக்களும் வந்து போறதை நாங்கள் காணக்கூடியா இருக்கிறது. நீங்கள் நிறைய மக்களை கணக்குள்ள அவருடைய விசுவாசம், அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மைத்தனங்கள், பெற்றுக்கொண்ட ஏதோ ஒரு மக்கள் நம்பிக்கையில வார்கள், அந்த நம்பிக்கை அவர்களுக்கு வெளிப்பாடாக கிடைக்குது. அதுதான் இதுல ஏராளமான மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. முதல் செவ்வாய்கள்ல கிட்டத்தட்ட 30,000 40,000 பக்தர்கள் வந்து போகின்றார்கள். மற்ற ஒவ்வொரு செவ்வாயும் ஏராளமான பக்தர்கள் தூரடங்கள்ல இருந்து வந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடக்க எந்த வித 2 கிலோமீட்டர் இது ஒரு காட்டு பகுதியான ஒரு ரோட்டு தான்.
ஒரு சேறுகள் கிடக்குது, நிறைய மற்றது ஒற்றையடி பாதைகள் மாதிரி தான் இருக்குது. ஆனால் யாரும் இதை பற்றி குறை சொல்றேன் இல்லைன்னு சொன்னா மக்கள் சொல்றாங்க நாங்கள் அந்தோனியாட்ட போறோம், எங்களுக்கு பாதை பெரிதாக தெரிவதில்லை. அப்ப காடு பகுதியாக தான் இருக்குது. இதுல நாங்கள் பாதைகள் போடுவதற்கு முயற்சி எடுக்கிறோம், பிரதேச சபைகள் ஊடாக. வனஜீவிகள் பிரச்சனைகள் இருக்கின்றது, இதைவற்றெல்லாம் முடிச்சா தான் நாங்கள் ஒரு சிறிய ரோட்டாவது போடலாம். மற்றபடி அதுல அந்த இடங்கள்ல போடுவதற்கு எங்களுக்கு இன்னும் அனுமதி கிடைக்கவில்லை. அப்ப இப்ப இது வளர்ந்து வார ஒரு திருத்தலமாக இருக்கின்றபடியால் நிறைய வேலைத்திட்டங்கள் நாங்கள் செய்து வருகின்றோம். ஆனால் அரசாங்கத்துடைய ஒரு அனுமதிகளை பெற்ற பின்னர் தான் நாங்கள் இந்த பகுதிகளில் வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் பக்தர்கள் அது சேராக இருந்தாலும் சரிதான், தண்ணியாக இருந்தாலும் சரிதான், மழையாக இருந்தாலும் பக்தர்கள் நாளாந்து வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை என்னுடைய நண்பர் கனடாவில் இருந்து வந்தவர், இவருக்கு கனவுல வந்துதான் இங்க வருமானம் உண்டு, அதான் இன்று நேற்று சொன்னார் இங்க வருமானம் என்று சொல்லி கட்டாயம் அதுக்காக தான் இன்றைக்கு வருமானம் என்று தான் நீங்களும் நிச்சயமா மண்டாடைக்குள்ள அந்த ஒன்றியார் உங்களுக்காக பருந்து பேசுவேன். நாங்கள் இங்க கேள்விப்பட்டிருக்கோம் ஏற்கனவே 2-3 தடவை வந்தோம். இப்ப இருக்கல இப்ப நல்ல சிறப்பாகவும் இப்ப நாங்கள் மெல்ல மெல்லமா இப்ப இந்த இது வந்து யாத்திரைகளுக்கு ஒரு மண்டபம் ஒன்று கட்டுறோம். மற்றது நாங்கள் இப்ப அடுத்த கட்டமாக மலசல கூடங்கள் கட்டுறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த நிலப்பகுதி வந்து ஒரு கண்டல் நிலப்பகுதியா இருக்கிறபடியால தொடர்ச்சியாக இப்ப 10ஆம் மாசத்துல இருந்து மழை பெய்துட்டு இருக்குது. அப்ப அதால நாங்கள் அடுத்த கட்டம் மலசல கூடங்கள் கட்ட போறோம். தண்ணி வசதிக்கு குடிநீருக்கு நாங்கள் கதைச்சிருக்கிறோம். அப்ப அதுவும் எங்களுக்கு வெகு விரைவாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது. இப்படி நாங்கள் மெல்ல மெல்லமாக நாங்கள் இதை ஒரு திருத்தலத்தினுடைய தேவைகளை நாங்கள் செய்யறதுக்கு எதிர்பார்த்திருக்கிறோம். நிறைய வெளிநாடுகள் இருந்து வாராக்க நிறைய நன்கொடைகள் தராங்க. இங்க வர பக்தர்களுடைய நன்கொடைகளால நாங்கள் இதெல்லாம் எல்லா வேலைகளும் செய்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக நல்ல விஷயம், நல்ல விஷயம். நீங்க இந்த டைம்ல எங்களுக்கு டைம் ஒதுக்கி எங்களை பேட்டி வந்ததுக்கு மிக்க நன்றி. ஓகே, காட் பிளஸ் யூ. நன்றி. எங்களுக்கு இது சிறப்பான கோயில் என்று நான் 2-3 வருஷம் அறிஞர் இருக்கிறேன். எனக்கு நல்ல சந்தோஷமா இருந்தது. மண்டி வேற இந்த விரும்பினபடியாக எங்களை வந்ததுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய சந்தோஷமான நிகழ்வாக தான் பார்க்குறோம். அத்தோட உங்களை இன்றைக்கு இந்த இடத்துல கண்டு இப்படி ஒரு பேட்டியை எங்களை எடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஓகே, காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.
பாருங்க என்ன நடந்துகிட்டே இருக்கிறோம். சேரும் தண்ணியுமா தான் இருக்குது. இன்னும் அந்தோனியாட்ட கோயில் அடிக்கி அந்த 2 கிலோமீட்டர் சொன்ன இடத்துக்கு போய் அடைய இல்லை நாங்கள். இங்கே பாருங்க சேரும் தண்ணியுமா தான் இருக்குது. என்னாண்டு நடக்கலாம் சரியான கஷ்ட முக்தியில் சனம் முழுக்க எவ்வளோ சனம் போய் வருகுதுன்னு பாருங்க. வரதா வரதா இதுக்குள்ளால வரையலா? பாருங்க சனம் வந்து இருக்குது. வணக்கம். நாங்கள் இவ்வளோ தூரம் இந்த 2-2.5 கிலோமீட்டர் பயணம் செய்து நம்ம கோயிலுக்கு வந்து அடைஞ்சிட்டோம். இந்த கோயிலுக்கு விசேஷம் எங்களை ஃபாதர் வடிவ விளக்கப்படுத்தினார். நீங்கள் எவ்வளோ காலமாக இங்கே இருக்கிறீங்க? நான் இப்போ 10 வருடங்களாக இருக்கேன். 10 வருடங்களா இந்த இடத்துல இருக்கிறீங்களா? இதில் இருக்கிறேன். நான் எங்களோட ஒரு சொந்தம் பக்கத்தில் எங்களோட பங்கு தான் இது. உங்களோட பங்கானது. இவ்வளோ தூரம் நாங்கள் சரியான சேருக்கு இதுக்குள்ளே கலாய்ச்சி கஷ்டப்பட்டு அந்தோனியாரை வந்து சந்திக்கணும்னு சொல்லி வந்தோம். மிக்க நன்றி. நீங்கள் சில தண்ணி இதில் அடித்து இந்த பிள்ளைகளெல்லாம் அடிச்சுட்டு பாருங்கள் கால் வளர்கிறதுக்கு அமைச்சிருக்கிறீங்க. மிக்க நன்றி. உங்களோட இந்த ஆலயத்தில் விசேஷத்தை ஃபாதர் சொல்லி உங்களோட வாயால் உங்களோட வாக்கு மூலம் என்ன மாதிரி என்று ஃபாதர் என்னத்தை பற்றி உங்களுக்கு சொன்னது என்ற ஒரு ஃபாதர் சொன்னதை ஃபாதர் வந்து இது வந்து ஒரு பண்ணையாக இருந்ததுதான். பண்ணை இருந்து இடத்த ஒருவர் வந்து இடம் தெரியாமல் அந்த இடத்துல ஒரு வழிகாட்டி அப்போனா அதில் இருந்தால் பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் கோயில்னு சொல்லி. ஆனால் பாம்பு இருந்தான். பாம்பு சரியா இல்லை ஆராய் பாம்புண்டு அவங்க சொல்கிறாங்க. அஞ்சு ஒரு காணி உண்டு. காணி அதை தான் தாமரம் வச்சுருந்தாராம். அது ஒரு காணி ஒன்று இருந்தது. அந்த காணியில் ஒரு வேலைக்குன்னு சொல்லி ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து வச்சுருந்தோம். அந்த குடும்பம் வந்து அவங்க வந்து இந்து சமய அவங்களுக்கு ஒரு பிள்ளை தான் பொம்பளை பிள்ளை. அந்த பொம்பளை பிள்ளை வந்து ஒரு 5 வயசு 4 வயசு இடையில சொல்லுங்க. அந்த பிள்ளைய கொண்டு வந்து வச்சேன். அப்போ அந்த முதலாளி ஆடும் இந்த பண்ணையில் ஆடும் அவளை பராமரிக்க சொல்லி அந்த வேலைக்காரர்கிட்ட கொடுத்தாரு. அப்போ அவங்க ஒரு 10 மணி போல் தான் வளமையாக அந்த திறந்து விடுறது. அப்போ திறந்து விட அந்த 10 மணி போல் அவர் ஐயா போய் ஆட்டை திறந்து விடைக்கல அந்த ஆட்டோட அந்த புள்ள போயிட்டு இவங்களுக்கு தெரியாது. அப்போ இவங்க வேலையிலோடு அப்படியே இருந்துட்டாங்க. வேலையோடு அப்படியே இருந்தால் கவனிக்கலை. அப்புறம் தான் அந்த காலப்பகுதி வந்து மாரிகாலம் இப்படி மாதிரி அவன் மாறிகாலம். அப்போ அந்த 10 மணி மட்டும்தான் நல்ல வெறிப்பாக இருந்தது. அதுக்கு பிறகு மழை வந்து மூடி பிடிச்ச உடனே இப்போ பக்கத்தில் குடையெல்லாம் பிடிச்சி அந்த பிள்ளைய போய் தேடி பாதுகா பிள்ளை கிடைக்கல. அப்போ அந்த ஐயா என்ன செய்யுது, அந்த நேரத்தில் வாகனங்கள் பஸ்ஸுகள் எல்லாமே இல்லை, நடதான் வாழ்க்கை. அப்போ இங்கேருந்து விடுதத்தீவுக்கு அந்த ஐயா சொன்னார், அம்மா நீங்கள் இருங்க, நான் போய் மை போட்டு பார்த்து வரேன். அப்போ விடத்துக்கு போனால் அங்கே போய் மை போட்டு பார்க்கல அவங்க சொல்லியிருக்காங்க, உங்களோட பிள்ளைக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, உங்களுக்கு பிள்ளை கிடைக்கும், நீங்கள் போங்க. அப்போ அன்றைக்கு போயிட்டு அவர் வந்து சேர ஒரு நாள் பொழுது போயிட்டு இரவு விடிய என்ன செய்யுது எழும்பி டக்குன்னு கடை பாதுகாக கிடைக்கிது. சரி 10 மணி நேரத்துக்கு ஆட்டை போய் அவிட்டு விடுவோம்னு அவிட்டு கொண்டு வந்து கடப்பைக்கு வேறு புள்ள கடப்பையில் இருக்குது. அப்போ டக்குண்டு ஓடிப்போ அம்மா வந்து தாவப்பண்ணு கட்டி பிடிச்சி பிள்ளைய கேட்டதான்
அம்மா இப்போ நீங்கள் யாரோட வந்தீங்க அப்படிதான் உங்களுக்கு அப்போ அந்த பிள்ளை சொல்லுது அப்பா கொண்டு விட்டு அப்படித்தான் போகிறேன். இப்படிதான் பாருங்க. அப்போ அப்போ என்னம்மா எங்கே தங்கினீங்க? இரவு அப்பாட மடியில் என்ன கிடந்தேனா இரவு அப்பா. அப்போ என்னம்மா சாப்பிட்டீங்க? அப்பா அப்பம் பாலும் தந்து. அப்படியா? அப்போ தந்த மனசுக்குள்ள அந்த அம்மா யோசித்தாவாம் அந்தோனியார் அப்போ தான் எந்த பிள்ளைய இரவு வச்சு என்ன காப்பாற்றி பிள்ளைய வேணும் தந்திருக்கிறேன். அப்போ அண்டையில் இருந்து அவன் அம்மா நேஜா அந்தோனியாருக்கு வந்து விளக்கு வச்சுக்கிட்டு வந்தாள். இதுதான் முதலாம் வரலாறு. அது பிறகுதான் எல்லா அற்புதங்களும். அப்போ இந்த கோயிலுக்குன்னு சொல்லி இப்போ இந்த பாம்பு வச்சிருந்தபடியாத்தான் பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் என்று சொல்றதுக்கு அதான் காரணம் என்று ஃபாதர் சொன்னார். அது ஒரு பக்கம் அப்படி இருக்கையும் அதில் பாம்பு வழிகாட்டின்ட்டு அது வந்ததுன்னா பாம்பாட்டி அந்தோனியாருன்னா இதுக்கு பேர். ஆனா பாம்பாட்டி காணி தான் இந்த காணிக்கு பேர் பாம்பாட்டி காணி. அதால பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் இது நாங்க திரும்ப பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் என்று சுருக்கமாக போட்டு விட்டுருக்கோம். ஆனா பாம்பாட்டி அதுக்கு பதில் பிறகு எங்களோட மூதாதையர் இங்க வந்து வேட்டைக்கு வந்த இடத்துலயாம ஒரு புத்து இந்த பின்னுக்கு புத்து இந்த புத்துக்குள்ள வேட்டைக்கு வந்த நாய் கொண்டு உடும்ப கொண்டு விட்டுட்டான். அப்ப கை வச்சு பிடிக்கலதான் அது பாம்பு வந்து வழுக்குண்டு இருக்கும். அந்த உடும்புன்னா மறுமருண்டு இருக்குங்க பிடிச்சது உள்ளுக்கு பாம்பும் கிடந்திருக்கு. ஏற்கனவே பிடிச்சது பாம்பு தான் பிடிக்கும். அப்போ அந்த ஐயா என்ன செய்தாரான் பாம்பை விடாமல் அந்தோனியாரே என்னை காப்பாற்று கத்திருக்குது. அந்த கதரைக்கில் தானம்மா டக்குன்னு பாம்பு வழியில் வந்து படம் எடுக்க உடனே அந்தோனியாரும் காட்சி கொடுத்தவர். இதுதான் எங்களோட மூதாதையர் சொன்ன இந்த வரலாறுகள். அந்த வரலாறுகள் தான் நாங்களும் அதை பின்பற்றி மாறாக்களுக்கு இதை சொன்னோம். இதுக்கு பிறகு ஐயா இதில் இருந்த கால பகுதிகளில் அற்புதங்கள் இருந்தால் புதுமைகள் இருந்தால் சொல்ல முடியாது. ஆயிரக்கணக்கில் அற்புதங்களும் புதுமைகளும் ஒவ்வொரு செவ்வாவும் நடந்து வேண்டி இருக்கு. இன்றைக்கு பாக்கி எவ்வளவு பேர் இவ்வளவு கஷ்டத்து மத்தியிலேன்னு நாங்களே நடக்க முடியாமையில திரும்பி போகலாமோ என்ற ஒரு மனநிலை வந்தது. இருந்தாலும் எங்களை அந்தோனியார்ட்ட புதுநமண்டாங்கிற எனக்குமே கால் வந்து கொஞ்சம் மேலாது. இருந்தாலும் இந்த செருப்பை கலட்டி இன்னொன்று நடந்தனன்று எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அவருக்கும் காலையில் இந்த வந்த ஃப்ரெண்டுக்கும் காலையில் நாங்கள் இவ்வளோ தூரம் நடந்தது கிடையாது. புழுவுக்கு நான் உங்களுக்கு 40 வருஷம் வெளிநாட்டில் இருந்துட்டு வந்தால் ஒரு முள்ளுலேயோ ஒரு கல்லிலேயோ கால் வைக்கல. யாரும் சில வேணுப்பா புழு ரெண்டும் அது உண்மையை நாங்கள் தொடர்ச்சியாக அப்படி ஒரு அற்புதம் அதான் சப்பாத்தான் போட்டு மென்மையாக இருக்குது எங்களோட கால். இப்போ நான் பயந்துட்டேன், நான் திரும்பி போவோம் என்ன குத்த வலிக்கத்துட்டு. அப்புறம் என்னுடைய மனசுக்குள்ளே இருந்துச்சு இவ்வளோ தூரம் இவ்வளோ சினம் வந்து போய்க்கு நாம் திரும்பி போகலாம் அப்படி வர அவரும் இடையில என்ன செய்வோம் முடியலாம் இல்லை அந்தோனியார்கிட்ட வந்துட்டோம். இவ்வளோ தூரம் நடந்து பார்ப்போம், என்ன வந்தாலும் பார்ப்போம். ஆனால் ஒரு வழக்கு எல்லாரும் விழுந்தன்னு சொன்னால் நான் எங்களுக்கெல்லாம் உண்மையாக வழக்கி விழுகிற தன்மை தாங்கிற கால். ஒரு வழக்கெல்லாம் சின்ன வழக்கலோட அப்படி சமாளிச்சுட்டு வந்துட்டோம். இனி போய்க்கு நடக்கும் தெரியல. அவரோட நம்பிக்கையோட விசுவாசத்தோட நிச்சயம் நமக்கு அவரே தூக்கி கொண்டு அதே மாதிரி இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தது மேலே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பம். அதோட இந்த இடத்த பார்வையிட்டது எங்களுக்கு இதோ இந்த காணொலியை எங்களோட புலம்பெயர்ந்த மக்களுக்கும் நாங்கள் இந்த வீடியோ மூலமாக இப்போ ஒரு பரசாத்துவம் நினைக்கிறோம். இது வந்து நிச்சயமாக எங்களோட புலம்பெயர்ந்த மக்களும் பார்த்து இந்த இடத்த வந்து பாம்பாட்டி வழிகாட்டி அந்தோனியார் பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் கோயிலுக்கு வருமாறு தாழ்மையோடு கற்றுக்கொண்டு இந்த இடத்துல சரியான சிறப்பாக இருக்கிறபடியால். இது மட்டும் இல்லையா 18 வருஷம் 17 வருஷம் 19 வருஷம் இல்லாத இவர் இந்த ஊரில் இருக்கிறவர். இவருடைய வாக்குமூலத்தை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. இன்றைக்கு இவற்றை வாக்குமூலம் இதில் கேட்டிருக்கிறோம். இவர் உள்ள விளக்கமாக இங்கே நடந்த புதுமைகளை அற்புதமாக சொல்லியிருக்கிறேன். அதோட இந்த இங்கே பங்கு தந்தை அப்போது எங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது நிச்சயமாக நீங்கள் இந்த காணொலியை வழியாக பார்த்து பயன்படணும் என்று தாழ்மையான வேண்டுகோளை வேண்டிக்கொண்டு இந்த
இந்த சந்தர்ப்பத்தை தந்த அந்தோணியாருக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் எங்களோட புலம்பெயர்ந்த சார்பால் நான் நன்றியை சொல்லிக்கொண்டு எங்களோட யூடியூப் சேனல் ஊடாக நன்றியை சொல்லிக்கொண்டு எனக்கு இந்த அந்தோணியாரை வந்து பார்த்த சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு முதல் அந்தோணியாருக்கு எங்களுக்கு மிக மிக நன்றியை சொல்லணும். அதோட நீங்கள் இந்த இடத்துல எங்களுக்கு சிரமத்தை பார்க்காம எங்களுக்கு இந்த வரலாறு கூட இங்கே என்ன சமூகம் நடந்ததெல்லாம் தந்ததுக்கு மிக்க நன்றி அண்ணா. நான் அந்த உண்டு. அப்போ அந்த 18 வருஷம் 19 வருஷம் பிள்ளைக ஆட்களுக்கு எல்லாம் இவங்க 9 செவ்வாய் நான் சொல்கிறது வந்து நேர்ந்து உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். 3 செவ்வாய் 5 செவ்வாய் 2 செவ்வாயோட எல்லாம் அங்கே கருத்தரித்து இன்றைக்கு பிள்ளைகளெல்லாம் பெற்று 4 பிள்ளை 3 பிள்ளைக்கு தாயாக இருக்கின்றாங்க. அது மட்டும் சொல்லுங்க. 45 வயசுலயே 2 குழந்தைகளை கொடுத்துருக்குற அந்தோணியார் 2 ஆம்பளை பிள்ளைகள். இப்போ 7 மாதம் பிறந்து சொல்லுங்க 2 பிள்ளைகள். 45 வயசுல அந்த பொம்பளைக்கு அவங்க தாங்க இனி எல்லாம் போகாத இடம் இல்லையா, போகாத ஆஸ்பத்திரி இல்லையா, இனி விட்டுட்டாங்க. அவைக்காக தாய் தான் நேர்ந்து 3 பிள்ளை பாக்கியம் கிடைச்சிருக்கும். கரு கிடைச்சி இன்றைக்கு எல்லாம் பிள்ளை. இதுதான் இந்த முதல் இருந்த அந்தோணியார் முதல் இருந்த கோயில் சிறுவம் இருந்த இடம். பழைய உருவாக்கப்பட்டதும் இதிலிருந்து அந்த கோயில் 2.5 கிலோமீட்டர் வருமா? அது சரியா 2 கிலோமீட்டர் நான் வந்தோம். 2 கிலோமீட்டர் பிறகம்மா. அது மட்டும் இல்லை, இதில் ஒரு தாய் ஒன்று பிள்ளை இல்லைன்னு சொல்லி வந்து உஞ்சால் கட்ட பாவாடை உறிஞ்சு கொண்டு சொல்லி எனக்கு பிறகு பாவாடை அந்த பிள்ளை இப்போ 3 பிள்ளைக்கு தாயா இருக்கிறான். நன்றி நன்றி. இந்த புதினங்களை நிறைய அற்புதங்கள் ஐயா சொல்ல முடியாது. சரி, இந்த புதினங்களை நீங்கள் சொன்னது மிக்க நன்றி. சரியா? நன்றி. பழைய எங்களை தேவன் விட்டு இது பங்கு தான் இது. ஓகே, நன்றி. நன்றி அண்ணா. இந்த கோயில் இதானே என்ன கோயில் என்ன வீடியோ எடுக்கலாம் தானே? இதான் இந்த அந்தோணியாரே நான் இதான் முதல் வச்ச அந்தோணியாரே நான். கையில் வச்சு நீங்கள் இங்கே அந்தோணியார வேலை செய்கிறீங்களா? இங்கே ஆமாம், கட்டாயம். அன்றைய நாங்கள் இப்படிப்பா இந்த இடத்துல வந்து நீங்கள் எங்களுக்கு சிரமத்தை பார்க்காம போட்டு இந்த அந்தோணியாற்ற புதனம் உலகம் பரசாத்தோணும்ன்றது எங்களுடைய வேண்டுகோளும். நாங்கள் கொரோனாக்கள் தெரியுந்தாங்க, நாங்கள் சரி பாசவர்களையே அந்தோணியார் வருஷம் பார்க்கல. இல்லை கூடுதலாக செய்வகார சிறந்த இந்து சமயம் தான் கூடுதல். அவர்களுக்கு தான் புதுமை அற்புதங்களும் கூட நடந்துருக்கு. நம்ம மக்களும் திருநூறாக்களும் நிறைய பேர் பஸ்ஸுகளில் வந்து இங்கே நிறைய பேர் வராங்க. திருநூறாக்களும் இந்த வீடியோ கட்டாயம் மூலமே இந்த மக்கள் பார்ப்பாங்க. பார்த்தா அவர்கள் மாதிரி விருப்பம் உள்ளவர்கள் இங்கே வந்து தரிசனம் வந்து அதை வந்து பார்த்துட்டு போகலாம்னு தாழ்மையான வேண்டுகோள் கட்டாயம். நிச்சயமாக எங்களுக்கு இன்றைக்கு பெரிய ஒரு ஆச்சரியமான நிகழ்வு தான் எங்களுக்கும். நன்றி நன்றி நன்றியா. நன்றி சார். நன்றி. இந்த சிறிய கோயிலில் இவ்வளவு சின்ன பக்தர்கள் வந்து போகிறதே பெரிய ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. மிக்க நன்றி. என்ன ஆமாம், நன்றி என்ன நன்றி. என்ன தான் இந்த கோயில் அந்தோணியாருக்கு சிறுவன் இந்த இதை வச்சு தான் இந்த வழிபாடு இந்த மன்றாடுறதுக்கு தான் இவ்வளோ சினம் இங்கே வந்து போகுன்றது பாருங்கள் பக்தர்களே. நன்றியா நன்றியா நன்றிண்ணே. போலாங்க சரிண்ணே.
டெலிஃபோன் நம்பர் ஒன்று 076 பாட்டிட்டு இதில் மழுகுரி பக்தர்கள் வந்து மழுகுரி வளர்த்துறார்கள். இதை பாருங்க. பின்னுக்கு இருக்கிற என்ன அதான் புத்து அந்த புத்து இருந்த இடமா இதான் இந்த இடத்துல புத்து இருந்தது. இதெல்லாம் இந்த மண் இடத்துல வீட்டுக்கெல்லாம் கொண்டு போகிறது. அவங்களாம் இப்போ முன்ன கொண்டு பக்கத்தில் புத்து இருந்த இடத்துல இதான் அந்த பாம்பு புத்து இருந்தது. இதான் கிட்ட இதான் அந்த பாம்பு பத்து இருந்தது. இதுக்கு இப்போ நீங்கள் மழுகுரி வளர்த்தி பால் வைப்பாங்க. இந்து மக்கள் வந்து பால் வைக்கிறாங்க. பால் வச்சுருக்காங்க. ஓகே, பால் வைப்பாங்க. நேத்தியல் இதில் தான் கூடுதலாக மற்றது இது எதுக்காக அந்த பாம்பு பிடிச்ச நீங்கள் இந்த புத்து தானா? சரிங்க. மற்ற கொஞ்சம் நிறைய பேர் கலையாடுவாங்க. கலையெல்லாம் அங்கங்க உள்ளுக்கு வந்து அந்த நேரத்துக்கு முன்னுக்கு இருந்தாங்கண்டா கலையாடி போன கிழமை நான் சொன்னேன், உங்களுக்குள்ள ஒரு சம்பவம் ஒன்று இருக்கம்மா, ஏதோ நீங்க கூடு கட்டியிருக்கிறீங்க, உடனே எடுத்து விடுங்கன்னு சொன்னேன். இந்தா வச்சிட்டு போயிருக்க பாருங்க. கட்டாயம் நிச்சயம். இந்த பாருங்க. நன்றி. என்ன அப்படி உண்மையில் உங்களோட இந்த கோயில் வந்ததுக்கு மிக்க நன்றி. ஏன்னா உங்களையும் கண்டது நன்றி. சரியா? போட்டு வணக்கம் உறவுகளே. பரிசந்திரன் யூடியூப் சேனல் ஊடாக இந்த காணொலியை நீங்கள் பார்த்து மாறலாம். இந்த காணொளி வந்து பாம்பு வழிகாட்டி அந்தோணியார் ஆலயம், பாம்பு வழிகாட்டி அந்தோணியார் காணொளி. இது நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் இங்கே ஃபாதர் நல்ல இந்த அந்தோணியாற்ற ஃபாதர் பக்தர் வந்து நல்ல விளக்கம் தந்திருக்கிறேன். இங்கே கோயில் பக்தர் ஒரு ஆளும் நல்ல விரிவான விளக்கம் தந்திருக்கிறேன். இது நீங்கள் முழுமையாக இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா இதோட முழு விவரமும் நீங்கள் பார்த்து மகிழலாம். இந்த காணொலியை நிச்சயமாக நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கும் பயந்து கொள்ளுங்கள். இந்த காணொளி நிச்சயமாக நல்ல ஒரு பயன்படக்கூடிய காணொலியாக இருக்கும். நீங்கள் நிச்சயமாக இதை பாருங்கள். எல்லா உறவுகளுக்கும் பயந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.